வணக்கம். நான் உங்கள் தோழனாக ஓயாத இந்த வாழ்க்கை பயணத்தில் ஒரு நிமிடம் இளைப்பாரி நம் மனதோடு உரையாட வந்திருக்கும் தேடலுள்ள உள்ளங்களுக்கு மனமார்ந்த நல்வாழ்த்துகள். இன்று நம் வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் அர்த்தமுள்ளதாக மாற்றப் போகும் ஒரு சிந்தனை இதோ. நாம எல்லாரும் நம்ம எதிர்காலத்தை பற்றி எவ்வளவு யோசிக்கிறோம். அடுத்த வருஷம் என்ன நடக்கும், 10 வருஷம் கழிச்சு என் வாழ்க்கை எப்படி இருக்கும், இப்படி திட்டம் போடுறதுலையே நம்ம மொத்த ஆயுளையும் செலவழிக்கிறோம். ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இப்படி தொலைதூரத்தில் இருக்கிற எதிர்காலத்தை யோசிச்சுக்கிட்டே இப்போ நம்ம கையில் இருக்கிற இந்த நொடியை நாம் மிஸ் பண்ணிடுறோமா? வாழ்க்கைங்கிறது ஒரு ஓட்டம் இல்லை, அது ஒரு அனுபவம். வாங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஆழமான ரகசியத்தை பற்றி பேசலாம். நம்ம மனசு வேலை செய்கிற ஒரு விசித்திரமான முறையைத்தான் நாம் 1000 வருட மனநிலை அப்படின்னு சொல்கிறோம். நிஜத்தில் நாம் வாழ்கிறது இந்த ஒரு நொடியில் மட்டும்தான். ஆனால் நம்ம மனசு என்னவோ 1000 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கு. இதை ஒரு உதாரணத்தோடு பார்க்கலாம். நம்மில் பல பேர் ஒரு அழகான மலைப்பிரதேசத்துக்கு சுற்றுலா போவோம். ஆனால் அங்கே போனதுமே அந்த அழகை ரசிக்காமல் திரும்ப ஊருக்கு போகும்போது டிராஃபிக் இருக்குமே, ஆஃபீஸில் என்னென்ன வேலைகள் இருக்குமோ அப்படின்னு கவலைப்பட தொடங்குவோம். நம்ம உடல் அந்த மலைப்பிரதேசத்தில் இருக்கும், ஆனால் மனசு அடுத்த வார கேலண்டரில் இருக்கும். அந்த மலையோட சுத்தமான காற்றையும் அமைதியையும் அனுபவிக்காமல் திரும்புறது எவ்வளவு பெரிய நஷ்டமோ, அப்படித்தான் இந்த நொடியை இழப்பதும். இந்த 1000 வருட மனநிலை தான் நமக்கு கோபத்தையும் தீராத ஆசைகளையும் மன அழுத்தத்தையும் பரிசா கொடுக்குது. ஒரு அழகான காட்சியை நாம் ஃபோட்டோ எடுக்கிறோம்னு வச்சுக்குவோம். கேமராவில் ஃபோக்கஸ் சரியாக இல்லைன்னா அந்த படம் மங்கலாயிடும் இல்லையா? நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். கடந்த காலத்தையோ அல்லது எதிர்காலத்தையோ நாம் ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம கண் முன்னால் நிஜமாக இருக்கிற இந்த வாழ்க்கை மங்கலாயிரும். தெளிவான அழகான வாழ்க்கைக்கு இந்த ஒரு நொடியை மட்டுமே ஃபோக்கஸ் செய்ய பழகிக்கணும். ஏன்னா நம்ம பிரச்சனைகளுக்கான தீர்வு நாம் எதிர்நோக்கிற எதிர்காலத்தில் இல்லை, அது ஏற்கனவே நம்ம கையில் இருக்கிற இந்த நொடியில் தான் இருக்கு. சரி, இந்த நொடியில் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு என்னதான் பண்ணுறது? இதோ சில எளிய வழிமுறைகள். முதலாவது 5 படிநிலை விழிப்புணர்வு, அதாவது 5 4 3 2 1 டெக்னிக். எப்போவெல்லாம் நம்ம மனசு ரொம்ப அலைபாயுதோ அப்போ ஒரு நிமிஷம் நின்று நம்ம சுற்றி நாம் பார்க்குற 5 பொருட்கள், கேட்குற 4 சத்தங்கள், உணரக்கூடிய 3 விஷயங்கள், நுகரக்கூடிய 2 வாசனைகள், சுவைக்கக்கூடிய ஒரு விஷயம், இதில் நம்ம கவனத்தை செலுத்தணும். இது நம்ம உடனே இந்த நொடிக்கு கொண்டு வந்துடும். 2வது இப்போது மட்டும்ங்கிற மந்திரம். எந்த வேலையை செஞ்சாலும் அடுத்த 1 மணி நேரத்தை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. இப்போ நான் செய்கிற இந்த சின்ன வேலையை, அது சாப்பிட்றதா இருக்கலாம், குளிக்கிறதா இருக்கலாம், அல்லது நடக்கிறதா இருக்கலாம், இதை நான் முழுமையாக ரசிக்க போகிறேன் அப்படின்னு நமக்குள்ளேயே நாம் சொல்லிக்கணும். 3வது மூச்சை கவனித்தல். ஓடுற மனசுக்கு கடிவாளம் போடுற ஒரே கருவி நம்ம மூச்சு தான்.
மனசு எதிர்காலத்துக்கு ஓடும்போது ஒரு முறை ஆழமா மூச்சை இழுத்து நிதானமா வெளிவிடணும். அந்த சில நொடிகள்ல மனசு அமைதியாயிரும். 1000 வருஷத்துக்கு தேவையான செல்வத்தை சேமிக்க துடிக்கிற நாம இந்த ஒரு நொடிக்கான மகிழ்ச்சியை சேமிக்க மறந்துடுறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நாளை அப்படிங்கிறது ஒரு காசோலை, செக். நேற்று என்பது கிழிந்த காகிதம். இன்று என்பது மட்டுமே நம்ம கையில் இருக்கிற ரொக்க பணம், பிசிக்கல் கேஷ். கையில் இருக்கிற பணத்தை வச்சு இந்த நொடியை நாம கொண்டாடணும். அந்த 1000 வருட மனநிலையை விட்டுட்டு கையில் இருக்கிற இந்த நொடியை நாம நேசிக்க ஆரம்பிப்போம். அங்கதான் நம்ம நிம்மதியே இருக்கு. இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. வாழ்க்கையை பற்றிய இன்னும் பல அர்த்தமுள்ள தேடல்களுக்கு அர்த்தமுள்ள சிந்தனைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். மகிழ்ச்சியாக இருங்கள்.